ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் தியானிக்க வேண்டிய தியான பகுதி வேதாகமத்திலிருந்து சங்கீதம் 92 14 15வது வசனங்கள். முதலாவது வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமை. My Lord is upright, he is my rock, and there is no unrighteousness in him. Fresh and flourishing என்ற தலைப்பின் கீழாக இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். யார் எப்பொழுதுமே கனி நிறைந்தவர்களாய் இருப்பார்கள்? நம்மை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ள வேண்டியது தேவை. கர்த்தருக்குள்ளாக தங்களை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது அவசியம். அவள் கனி கொடுக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் உத்தமர், அவர் கண்மலையானவர், அவர் அசையாத ஒரு கண்மலை. He is my rock, there is no unrighteousness in him என்று பார்க்கிறோம். அவரிடத்துல அநீதியே இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் ரெட்டித்து அதே வார்த்தைகள் 2 இடங்கள்ல வரும், அல்லது பல இடங்களிலும் அந்த வசனம் அதே ஒத்த வசனம் காணப்படும். இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு மீண்டும் சொல்லி, உபாகமம் 32:4, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் மாணவர் என்று அந்த வார்த்தையிலும் கர்த்தர் கண்மலை, அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமமானது, அவரிடத்துல அநீதியே இல்லை, கண்மலையான தேவன் என்று சொல்லி நம்ம சங்கீதம் 92 பார்த்தோம். அவர் வழிகளும் நியாயமானது, அநீதியே காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். அவருடைய வழிகள், அவருடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் ஆராய்ந்து நாம் நம்மை நிதானிக்கும் பொழுது, அல்லது நாம் நம்மை உணர்ந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது, நியாயக்கேடு இல்லாத ஒரு சத்தியமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன், நீதியானவர், செம்மையானவர். அவருடைய இந்த குணாதிசயங்களை நாம் நன்கு போக்கஸ் பண்ணி கர்த்தருடைய நீதியையும் செம்மையும் குறித்து உத்தமமான அவருடைய வழிகளை நாம் கண்டுகொண்டவர்களாக, உணர்ந்தவர்களாக நாம் முதலாவது துதிப்போமாக. ஏனென்றால் அவர் வழிகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மட்டுமே, அவர் சத்தியமுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் உணரும் பொழுது மட்டுமே அந்த சத்திய வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலும், அவர் வாயின் வார்த்தைகளை அவர் ஜீவன் உள்ளதாக்கி தருவார். நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் பயனுள்ளதாய் மாறும். அது நம்மையே மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியது. முதிர் வயது உள்ளவர்கள் யார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலும் மேலும் அப்போஸ்தலர் அந்த வார்த்தை காணப்படுகிறது. லாஸ்ட் டேஸ் மிகவும் சிறந்த நாட்களாகவே இருக்கும். எப்படி என்றால், எல்லா வயது உள்ளவர்களும், ஆண்டவருக்குள் பிறந்த ஒவ்வொருவரும், சிறியோரும் பெரியோரும், மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையில வளர வேண்டியது தேவையான ஒன்று. எப்படியானது ஒரு பிளான்ட் எப்பொழுதுமே ஒரு ஹெர்பாக, ஒரு ஷ்ரப்பாக மட்டும் இருக்காது. ஒரு செடியானது ஒரு விதையை நாம் விதைக்கும் பொழுது முளை கிளம்பி வந்து பின்பு நன்கு வளர ஆரம்பித்து செழிப்பான ஒரு மரமாக, தனி தரும் விருட்சமாக எப்படி மாறுகிறதோ அது போல நாமும் கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொருவரும், மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் வளர வேண்டும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கண்டுகொள்ளுகிறோம். அவருடைய கிருபையிலே வளர வேண்டும். அவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் பெருகிக் கொண்டே போக வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 1வது வசனத்திலேயே, 1வது அதிகாரம் 1வது வசனத்திலேயே படிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். யார் தன் காலத்துல அவங்க தன் கனியை தருவாங்க? ஒரு மரமானது அதனுடைய கனியை தர நாம் எதிர்பார்ப்பது உண்டு. அந்த தோட்டக்காரர் எதிர்பார்ப்பது உண்டு. எஜமான் எதிர்பார்ப்பது உண்டு. அது போல நாமும் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கும் பொழுது, அந்த வேதத்துல தியானம் கொள்ளும் பொழுது நம்மை ஒரு பிளஸட்னஸுக்குள்ள ஒரு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் நம்மை வைக்கிறார். இந்த உலக வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து போவது இல்லை. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துக்கு உட்படுத்தும்படியாக ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். நீங்கள் ஒவ்வொருவரும் செழிப்பா இருக்க வேண்டும், கனி தர வேண்டும், பசுமையா இருக்க வேண்டும், புஷ்டியா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் கனி கொடாதிருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர் சுத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய போதனை, என்னுடைய வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் மென்மேலும் நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதிக கனிகளை கொடுப்பதற்காக மட்டுமே நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறேன். எதையெல்லாம் உங்களை விட்டு அறுத்து போட வேண்டுமோ, விலக்க வேண்டுமோ, கட் பண்ண வேண்டிய இடங்கள்ல நீங்க எதையெல்லாம் விட்டு விலகணுமோ, எதிலெல்லாம் இருந்து நீங்க பிரித்தெடுக்கப்படணுமோ, ஆண்டவர் அந்த பகுதிகளை எல்லாம் உங்களுக்கு உணர்த்துவார். கனிகள் என்று சொல்லும் பொழுது பலன் என்று பார்க்கிறோம். அவருக்கு ஒரு நல்ல பலனை பிறப்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக, நானே மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை அவருடைய தோட்டத்துல நல்ல பழங்களை தரும் ஜீவ விருட்சமாக நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். அதைத்தான் யோவான் 15வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள், இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள், என்னுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க, என்னுடைய ஆவியினால நீங்க கழுவப்பட்டது உண்டானால், நீதிமானாக்கப்பட்டது உண்டானால், உமக்குள் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி நீங்க அறிக்கை பண்ண மென்மேலும் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அதிகமாய் அவருக்குள்ளே நீங்க நிலைத்திருக்க எத்தனைப்பீர்கள். 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இந்த 4வது வசனத்துல நாம் பார்க்கிறது போல, நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அவரில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? ஒரு கொடியானது திராட்சை செடியாகிய அவரோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கும் பொழுது மட்டுமே அது உலர்ந்து போகாது, அது தனித்திருக்காது. அது ஒட்டப்பட்டதாக செடியோடு இணைந்து அதனுடைய சாராம்சத்தெல்லாம் உறிஞ்சினதாக, அதை சார்ந்து கொண்டதாக அந்த கொடி படர்ந்து இருக்கும். அது போல நாமும் அவரை சார்ந்து ஒட்டி வாழ வேண்டியது, அவரோடு அட்டாச்சா இருப்பது, அவரோடு நாம் இறுக பிணைக்கப்பட்டிருப்பது அவசியம். நமக்காக கை கொடுக்கத்தக்கவன் யார், பிணைப்படுகிறவன் யார் என்று சொல்லி நீங்க ஒருவேளை கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக பிணைப்படுகிறவர், உங்களுக்கு கை கொடுப்பார். நீங்கள் மாத்திரம் உங்களை அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவோடு நீங்க நிலைத்திருக்க நீங்க சம்மதிப்பீர்கள் என்றால் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அவரில் நீங்க கட்டப்பட முடியும். ஏனென்றால் அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் தம்முடைய பராக்கிரமத்தை, வல்லமையை வரப்போகிற சந்ததிக்கு அறிவிப்பதற்காக
முதிர் வயதும் நாரை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் கைவிடீராக என்று சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுகிறத பார்க்கிறோம். இப்பொழுது தேவனே, இது இந்த சந்ததிக்கு, இந்த கடைசி கால சந்ததிக்கு உமது வல்லமையை வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கிற வரையிலும் அப்பா என்னை நீ பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாமும் கேட்போமா? ஆண்டவர் 7 வயது உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களை வரும் நாட்களிலே வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். முதியவர்களையும் பயன்படுத்த போகிறார். நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து இப்பொழுது உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யார் அந்த மெச்சூரிட்டியை பெற்றுக்கொள்வார்கள் என்றால், நாம் அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது மட்டுமே நம்முடைய பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள், அந்த மெச்சூர் டிசைபிளாய் இருப்பீங்க என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவான் 15:8 நாம் அவ்விதம் வாசிக்கிறோம். மேலும் அவருக்குள் எப்படி நிலைத்திருக்க முடியும்? எப்படி கனி கொடுப்பது? எல்லா சூழ்நிலையிலும் கனி கொடுக்க முடியுமா என்று சொல்லி நீங்க உங்களுக்குள்ளே யோசிப்பீர்கள் என்றால் அதற்கும் பதில் உண்டு. எந்த கஷ்டம் வந்தாலும் உஷ்ணம் வருகிறதை காணாமல், கஷ்டம் வருகிறத அதை போக்கஸ் பண்ணாம, அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம, அதை பார்த்து சோர்ந்து போகாமல் அல்லது வறட்சி அடையாமல் இருப்பதற்காக தண்ணீர் அண்டையிலே நாம் நாட்டப்பட்ட மரம் என்பதை மறந்து போக வேண்டாம். தன் வேர்களை விடுகிற ஒரு மரம், கால்வாய் ஓரமாய் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம், எப்பொழுதும் மழை தாழ்ச்சி வந்தாலும் கூட, எந்த உஷ்ணம் காணப்பட்டாலும் கூட, வெயில் காலங்களிலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாய் இருக்கும். அதுபோல கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். நிலைத்திருக்கிறவர்கள் அதிகமாய் கனி கொடுப்பார்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரிலும் அன்பு இருக்க வேண்டும், சாந்த குணம், ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் அன்பா இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாய் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் சந்தோஷமாய் இருக்க முடியும், சமாதானமாய் இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு, கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ளான சமாதானம், நீடிய பொறுமை, கிறிஸ்துவுக்குள்ளாக தயவு, விசுவாசம், சாந்த குணம், இச்சை அடக்கம், இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. நாம் உண்மையாக இந்த பிரமாணத்தை உடையவர்களாய் காணப்பட முடியும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். உண்மையாகவே நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும், கனி கொடுக்க முடியும். பலன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரவர் வாயின் பலனால திருப்தி அடைவார்கள். அந்த இடத்திலும் நம்முடைய வாயின் பலன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஃப்ரூட்டை குறிக்கிறது. அதனால திருப்தி உண்டாகும். நம்முடைய ஸ்பீச் மூலமாக, வாய்ஸ் வேர்ட்ஸ் மூலமாக அதுவும் ஒரு பலனை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய 9 வித கனிகள் மட்டும் அல்ல, ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஒவ்வொரு இடத்திலும் நாம் நம்முடைய மெச்சூரிட்டிய காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ள முடியும். எல்லா காவலோடு நீ உன்னை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். விசுவாசிக்கிற உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்கள், வரப்போகிற யாவருக்கும் அவருடைய பராக்கிரமத்தை அறிவிக்கிற நாள். நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை எக்ஸாஜரேட் பண்ண வேண்டும், விவரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா வயதிலும் நான் உங்களை கடைசி வரையிலும் தாங்குவேன்.
நான் அப்படிதான் செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் என் சுமப்பேன் என்று சொல்லுகிறார், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, யார் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு போதனை, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இருந்து நான் இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். நான் ஜீவ அப்பமாயிருக்கிறேன். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். அப்பொழுது யூதர்கள் எல்லாம், இவன் எப்படி தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால், அவர் சிலுவையிலே அறியப்படுவதற்கு முன்பதாகவே இந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லி சென்றதை பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே ஜீவன் காணப்பட முடியாது. இன்றைக்கு அநேகர் ஆண்டுடைய சரீரத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து சரியான ஒரு அர்த்தம் தெரியாமல் எடுக்கிறவர்களும் உண்டு. ஆனா உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கும். நீங்க அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படும் பொழுது, அவருடைய இரத்தத்தோடு நீங்க கலக்கும் பொழுது, இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த காரியத்தை கை கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது என்லெஸ் லைஃப் இருக்கும். நித்திய ஜீவன் உண்டு. நீங்க என்னுடைய சரீரத்தை புசித்து அல்லது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் உங்களை கடைசி நாள்ல எழுப்புவேன். என் மாம்சம், என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணினால் என்னிலே நீங்க நிலைத்திருப்பீங்க, நானும் உங்களிலே நிலைத்திருக்கிறேன் என்று இந்த இடத்திலும் கூட கர்த்தர் நிலைத்திருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினார். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல நான் உயிரோடு எழும்பினேன். உங்களுக்காக நான் மரித்தேன். உலகத்தின் அனைத்து மனுக்குலத்துக்காக பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நான் பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணும்படி அனைத்து மனுக்குலத்துக்காகவும் நான் ஜீவனை கொடுத்தேன், மறித்தேன். ஆனாலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் பிதாவினால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஜீவன் பிதாவரை எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அவர் பிதாவினால் பிழைத்திருக்கிறார். அதுபோல அவரை புசிக்கிறவனும் அவராலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுதான். நீங்க பிதாக்கள், உங்களுடைய பிதாக்கள் புசித்த அந்த மன்னாவை போல அல்ல, அவங்க எல்லாம் மரித்து போனாங்க. ஆனா இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான். நாம் அவருடைய அப்பத்தை அவருடைய சரீரம் என்று சொல்லி, மெய்யான போஜனம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவரோடு நம்மை இணைக்கப்பட்டவர்களாக, பிணைக்கப்பட்டவர்களாக காண்கிறார். இதை நாம் அனுசரிக்கும் பொழுது நாம் பலனடைவோம். நாம் நம்முடைய சரீரத்திலே சுகம் அடைவோம். அதே போல அவருடைய ரத்தத்துல பானம் பண்ணுகிறதுனாலையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே சுகத்தை கட்டளையிடுவார். இந்த வேளையிலும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவம் எவ்வளவு அருமையானது என்று பாருங்கள். எல்லா வயதிலும் ஆண்டவர் எல்லா வயது உள்ளவர்களையும் நேசிக்கிறார். எல்லா வயதிலும் நாம் கனி கொடுக்க முடியும். நாம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்போம். ஏனென்றால் தண்ணீர் அண்டையிலே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நமக்கு பாயும் தண்ணீர் அது எப்பொழுதுமே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு பரிசுத்தம் பண்ணி
அது புசிப்புக்கு, ஆகாரத்திற்கு, ஆவிக்குரிய மற்றவர்களுக்கு உணவாய் இருக்கும்படிக்கு அவைகளின் இலைகள் கூட பச்சையாய் இருக்குமாம். அப்படி என்றால் நாம் ஏற்கனவே முதலாவது சிந்தித்தது போல புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாங்க. எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே பிளரிஷ்னஸ் உள்ள காணப்படுவாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை பின்பற்றுகிற சீஷிகள் என்று சொல்லி நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கலாம், நல்லது. ஆனால் இன்னும் அப்படி சொல்ல முடியாமல் விசுவாசித்து மட்டும் விசுவாசிகளாய் மாத்திரம் நீங்க இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சீஷத்துவத்துக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றால், அவரை பின்பற்ற வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை சுத்தம் பண்ணுவதற்கு, பரிசுத்தம் பண்ணுவதற்கு அவருடைய போதனைகளை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்தம் பண்ண அவர் விரும்புகிறார். இந்த வேளையிலும் கூட உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்க ஒவ்வொரு மாதமும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க முடியும், புது பலனோடு இருக்க முடியும், புதிய புதிய ரிவார்டு உண்டு. ஒவ்வொரு கிரியைகளுக்கும் அந்த பலன் அவரோடு கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அவரவர் தம் வாயின் பலனால திருப்தி அடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீங்க எப்பொழுதும் செலுத்தி கொண்டே இருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஒவ்வொரு கனியும் மற்றவர்களுடைய ஆகாரமாய் மாறும். மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அது புசிப்புக்கு எதுவானதாக இருக்கும். அதனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கனிகளை தருகிறவர்களாய் இருக்கும் பொழுது மட்டுமே அந்த பதரையெல்லாம் அவியாத அக்கினியினாலே சுட்டரிக்கிற ஒரு நாள் வருகிறது. கோதுமையோ தமது களஞ்சியத்திலே அவர் சேர்ப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. அதெல்லாம் நல்ல கனி போடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்க தீர்மானம் எடுத்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், ஆவிக்குரிய கனிகள், இன்னும் நற்கிரிகளாகிய கனிகளை கொடுக்க இப்பொழுதே தீர்மானம் பண்ணி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? மெச்சூர் டிசைபிள்னஸ் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே ஒவ்வொருவர் வாழ்விலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதும் ஆண்டவர் இப்பொழுதும் ஒரு ஆதங்கத்தோடு கூட காணப்படுகிறது. நான் ஆவியில உணர முடிகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்க எந்த மட்டும் பாலுங்கிற குழந்தையா இருப்பீங்க. பலமான ஆகாரமானது ஞானேந்திரியங்களை உடையவர்களாய் உங்களை மாற்றும். நன்மை தீமை இன்னதென்று நீங்க பகுத்தறியும்படிக்கு இப்பொழுதும் பொறாமை, வாக்குவாதம், சண்டைகள், பிரிவினைகள் இவைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால நீங்கள் பாலுங்கிற குழந்தையா இருக்கிறீர்களே. இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய விதத்துல முதிர் வயது உள்ளவர்களாய் மாறிடமே. நீங்க எத்தனை ஆண்டு காலம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது, அபிஷேகம் பெற்று எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நீங்க மாதிரிகளாய் ஜீவிக்க வேண்டும் அல்லவா என்ற ஆண்டுடைய உள்ளமானது உங்களை குறித்து பாரப்படுகிறது. ஆண்டுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இப்பொழுதும் உணர்த்துகிறார். இப்பொழுதும் ஒப்பு கொடுங்க. அப்பா, நாங்கள் ஆண்டவரை உமோடு ஆண்டவரை இணைந்திருக்கிற கொடிகளாய் மாற விரும்புகிறோம். அப்பா, உலர்ந்து போன அனுபவம் அல்ல, விரக்தியான அனுபவம் அல்ல ஆண்டவரே. யார் யார் உலர்ந்து போன அனுபவத்துல சத்துவமற்று காணப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்துவத்தை பலனையும் பெற்றுக் கொள்வார்களாக. யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, சத்துவத்தை பலனையும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எஸ் லோ, ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய பலனை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுவார்களாக.
கொள்ளுவார்களாக. ஒவ்வொருவருக்கும் திட மனதை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரை பிறருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் மாற்றுவீராக தகப்பனே. எஸ் லார்ட், உங்களுடைய உள்ளத்தின் ஆண்டவரே பாரம் அதுதான். உங்களுடைய உள்ளத்தின் எதிர்பார்ப்பு அதுதான். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க பேசுகிற காரியம் அதுதான் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பசுமையா இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்கள் என்பதை அவங்க ஆண்டவரை உணர உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் உணர உதவி செய்யுங்க. எல்லா காலங்களிலும் நீ பயன்படுத்த முடியும் என்ற விசுவாசத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவரை களைத்து போய் ஆண்டவரை மன அழுத்தத்தோடு கூட காணப்படுகிறார்களோ, மன பாரத்தோடு குழப்பங்களோடு கூட காணப்படுகிறார்களோ, அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் மன தூர்மைங்க தகப்பனே. யார் யார் இந்த வேலையிலும் கூட அப்பா உண்மையாகவே எங்களுக்கு ஒரு செழிப்பு வேண்டும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டும், நாங்கள் புதுமையா இருக்க வேண்டும். ஒரு புதிய காரியத்தை எங்களுக்குள்ளே புகுத்துங்கப்பா. ஒரு புதிய ஜீவனை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய பலனை அனுப்புங்கப்பா என்று சொல்லி அநேகர் இப்பொழுதும் ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவர்கள் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு ஒரு புதிய ஆவி பெற்றவர்களாக, ஒரு புதுமை பெற்றவர்களாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு புது கனிகளை கொடுக்கும்படிக்கு இந்த மாதத்திலே அவர்கள் ஆண்டவரை புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும்படிக்கு உமக்குள் இருக்கும்படிக்கு தொடர்ந்தேச்சியாய் ஆண்டவரை உம்மை பின்பற்றும் படிக்கு ஆவியானவரை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. எஸ் லார்ட், எஸ் லார்ட். தேர வேண்டிய பிரகாரம், வளர வேண்டிய பிரகாரம், உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் ஆண்டவரை ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளுவார்களாக, கண்டு கொள்ளுவார்களாக. அப்படியே நீர் ஆண்டவரே இந்த சுகத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு முதிர் வயதில் உள்ளவர்களையும் நான் உன்னை என் கிருபையினால் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை இதுவரையிலும் சுமந்தேன், தப்புவித்தேன், இன்னமும் நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி திருவிழம் பற்றி ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் என்னிடத்துல அநீதி இல்ல, என்னை நம்பு மகளே, நான் உனக்கு நியாயம் செய்கிறவர், நான் நியாய கேடில்லாத தேவன், நான் நீதி நியாயத்தை செய்கிறவர், நான் செம்மையான தேவன், செம்மையான வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நான் உன்னை என் கண்மலையின் வெடிப்புக்குள்ளே உன்னை ஒழித்து வைத்து நான் உன்னை காப்பாற்றுகிறவர் என்பதை நீ அறிந்து கொள், நீ அறிந்து கொள், நீ அறிந்து கொள். என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மூடுகிறேன் என்று சொல்லுகிறார். நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளுகிறேன். அப்பா ஒவ்வொருவரை நீங்க ஆண்டவரே அப்பா பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஆவிக்குரிய பலனை ஆண்டவர் எப்பொழுதும் மிகவும் பெருக பண்ணியிருக்கிறார், பெருக பண்ணுகிறார். பலனை மிகவும் ஸ்திரமாக்கி கொள்ளுங்க. உங்க பலனை மிகவும் அவரோடு புதிதாக்கி கொண்டே இருக்க ஆண்டவர் உங்களுக்கு வர நாள்ல உதவி செய்வார். அப்பா நீங்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. புதிய ஆண்டவரை அப்பா பசுமையான அனுபவங்களுக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பசுமையான அனுபவங்கள் ஆண்டவரை, கனி கொடுக்கிற அனுபவங்கள், உம்மை மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்தேச்சியாய் காணப்பட நீங்க உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையாவே உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.